எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலோடி தொடரில் அடுத்த எபிசோட் நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஷிப்பில் இருக்க நெட்வொர்க் பற்றி தான் பேச போகிறோம். ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலாக லேண்டில் கிடைக்கிற நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்று வட்டாரத்தில் ஒரு டவர் இருக்கும். அந்த டவரில் தான் நமக்கு நெட்வொர்க் கிடைக்கும். ஆனால் ஷிப்பு பார்த்தீங்கன்னா லேண்டுலேருந்து பல கிலோமீட்டர் தள்ளி நடுக்கடலில் போகிறதுனால ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க், அந்த லேண்டில் இருக்க டவர் நெட்வொர்க் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ எப்படி கப்பலுக்கு நெட்வொர்க் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக சேட்டலைட்லேருந்து நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்குங்க. அதனால தான் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. அப்படின்னா கடலில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே இவ்வளவு காசு கொடுத்து நெட்வொர்க் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. தேவைக்கு ஏற்ப நீங்கள் வாங்கினா மட்டும் போதும். எல்லாருமே இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாதுங்க. கப்பலில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு கிடையாது. கப்பலோட மெயின் ஒய்ஃபைல நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மெயின் ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் பேசுகிறதுக்கும் வாட்ஸ்அப் கால் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறதுக்கும் ஃப்ரீ க்ரூக்கு. அதனால் நம்ம குடும்பத்தோடு பேசுகிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கடந்த 2 வருஷமாக இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணதே கிடையாது. எனக்கு தேவையான அப்போ ஒரு நாள் பேக்கேஜ் மாதிரி சின்ன அமௌண்ட் கொடுத்து வாங்கிப்பேன். இந்த மாதிரி பல விதமான பேக்கேஜ் இருக்குது. ஆனால் இப்போ நான் 10,000 கொடுத்து ஒரு மாதத்துக்கான அன்லிமிட்டெட் நெட்வொர்க் வாங்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் அப்படி போன்ற கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற வேலைகளும் அதிகமாக இருக்கனால எனக்கு அன்லிமிட்டெட் நெட்டு தேவைப்படுது. அதனால் நான் 10,000 கொடுத்து வாங்க போகிறேன். இதை எப்படி வாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷிப் ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஷிப் என்சிஎல்னால என்சிஎல் இன்டர்நெட் க்ரூன்னு இருக்கும். நம்ம ஓப்பன் ப்ரௌசர் அண்ட் கனெக்ட் தரணும். கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். ஆல்ரெடி என்னோடய பேரும் நேமும் நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஆல்ரெடி என் பேரும் நேமும் வந்துடுச்சு. நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்டர்நெட் பிளான்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் பாருங்கள், டெய்லி பேசிக் ஒய்ஃபை 24 hours அக்சஸ். ஓகேங்களா? ஸோ இது $5. இப்போதைக்கு $85 இருக்குது. 85ன்னு வச்சுட்டிங்கன்னா $425. 24 ஹவர்ஸுக்கு ப்ரௌசிங் பண்ண முடியும். நீங்கள் வீடியோஸ்லாம் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க முடியாது. எந்தவித ஹெவி வீடியோஸும் பார்க்க முடியாது. ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு மட்டும். இல்லை எனக்கு வீடியோஸும் நான் பார்க்கணும் அப்படின்னா $8 பே பண்ணணும் 24 ஹவர்ஸுக்கு, ஒரு நாளைக்கு, ஒரு நாள் பேக்கேஜ். இப்போ மந்த்லி பேக்கேஜ் ஒன்று இருக்குது. மந்த்லி பேசிக் ஒய்ஃபை அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு வீடியோஸ் இல்லாமல் அது 30 டேஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $75. $6,375, $85 வச்சுக்கிட்டிங்கன்னா. இப்போ எனக்கு அன்லிமிட்டட் டேட்டா வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 120 ரீசார்ஜ் பண்ணணும். நீங்கள் 120 × 85 போட்டிங்கன்னா $10,200 வருது. 80 மினிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவேன். எனக்கு மினிட்ஸ் போதும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, மிச்சம் 78 மினிட் உங்கள் பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் நாளைக்கு ஒரு 3 மினிட் யூஸ் பண்ணுறீங்க, மிச்சம் 75 மினிட் பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக எத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்களோ அது அத்தனை நாளைக்கு வரும். அந்த மினிட் காலி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நெட்டு வரும். நீங்கள் ஒரே நாளில் காலி பண்ணலாம், இல்லை அதை ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம். அது உங்கள் திறமையை பொறுத்து, உங்கள் யூசேஜை பொறுத்து. சில பேர் என்ன பண்ணுவாங்க, லாகின் பண்ணி மினிட்ஸ் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு சில நேரத்தில் லாக் அவுட் பண்ணாமல் விட்டுருவாங்க. அந்த மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே காலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு. என்னோடய ப்ரீவியஸ் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 180 மினிட்ஸ் ஃப்ரீயாகவே தருவாங்க நம்ம ஒவ்வொரு மாதம் ஸ்டார்ட் ஆகும் போதும். அதனால தான் நான் கடந்த 2 வருஷமாக எந்த ரீசார்ஜும் பண்ணதே கிடையாது. தேவையான அந்த மினிட்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃப்ரீ வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் அண்டு வாய்ஸ் காலிங் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் பேசிக்கலாம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த ஃபோட்டோ அனுப்ப முடியாது, டாக்குமெண்ட்ஸும் டவுன்லோட் பண்ண முடியாது. இது க்ரூ எல்லாருக்குமே பேசிக்காக இது ஃப்ரீ. உங்களுக்கு நெட்டு அவ்வளோவா தேவைப்படலாம், நீங்கள் எந்த வித அமௌண்ட்டும் பே பண்ண தேவை. பட் நெட்டு யூஸ் பண்ணுற வேலை இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இதில் எது வேணுமோ அதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டட் நெட்டு தேவைப்படுறதுனால நம்ம இந்த 120 தான் வாங்க போகிறோம். இதை எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கீ கார்டில் போயிட்டு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணிட்டு வரணும். பேங்க்கில் போய்ட்டு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா, அதுமாரி அமௌண்ட்டை கட்டிட்டு வரணும். கட்டிட்டு வந்தால் உங்கள் அக்கௌண்ட், கப்பலில் இருக்க உங்கள் கார்டோட அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடும். நீங்கள்
உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் டிவிலே செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டிவி ஆன் பண்ணோடனே உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெல்கம் போர்ட் சதீஷ் என்னோடய ரூம் நம்பர் இருக்குங்களா, இதில் டிவி மூவிஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது அக்கௌண்ட். என்னோடய அக்கௌண்ட்டில் நான் பணம் போட்டுட்டு வந்தேன், அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $150 நான் போட்டுட்டு வந்தேன். இப்போ $150 இருக்குது. கீழே நீங்கள் என்ன டேட்டில் போட்டிங்க, என்ன டைமில் போட்டிங்க எல்லாமே இருக்கும். ஸோ $150 போட்டுட்டு வந்தோம். நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா உள்ளே போனோன்னே பை நவ் அப்படின்னு கேட்கும். இப்போ நம்ம பை நவ் கொடுத்தோன்னா எக்ஸ், அவ்வளோதாங்க, பேக்கை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நீங்கள் வெறும் கால்ஸ் மட்டும் தான் பேச போகிறீங்கன்னா நீங்கள் எந்த ரீசார்ஜும் பண்ண தேவையில்லை. அந்த ஃப்ரீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் கால்ஸ் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ப்ரௌசிங் மட்டும் தான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மினிட்ஸும் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் 24 hours பேக்கு வாங்கிக்கலாம். அதே 24 hours அன்லிமிட்டடும் இருக்குது. அன்லிமிட்டடுக்கு பார்த்தீங்கன்னா $8. இல்லை எனக்கு 30 days அன்லிமிட்டட் வேணுன்னா 120. ஸோ ஒரு மாதத்துக்கு நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 10,200 இதை நான் ஃபஸ்ட்டு கேட்கும் போது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த 10,000லாம் கொடுத்து யார் நெட்வொர்க் வாங்குவாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நானே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கும் இது புதுசாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். பாய்ங்க.